ஷேப் ரமா மகாராஷ்டிரா கணக்கில் நடத்தின கொடியை தூக்கி நடத்தின கணக்கு பூரா அரசியல்வாதி கணக்கு பூரா போட்டு அவர் கணக்கு முடிச்சிட்டார். ஐயா நீதிமன்றமாக உட்காந்து கணக்கு முடிச்சிட்டார். கணக்கு பூரா எடுத்து விட்டுட்டார். இந்த கணக்கு நீ எடுக்கலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய மானிடப்பே எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்க. எல்லா பேரும் தப்பு நினச்சிருக்கான், ஆணும் பெண்ணும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும். அப்போ தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அது கடவுள் ஒன்று தான் கொடுக்க முடியும். மன்னராட்சியிலே கணக்கு எடுத்து விட்டாச்சு. அவன் தப்பு செஞ்சது பூரா விட்டாச்சு கணக்கு மன்னராட்சி. அடுத்து ஜமீன் ஆச்சு. ஜமீன் கணக்கு பூரா வச்சு அவன் நாசம். எல்லாமே சத்தியவாக்கு தான். அவர்கிட்ட சத்தியவாக்கு 7 ஜெம்மம்னா இவ்வளோ உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஒன்றால் கடவுளாக நீ உட்காந்துருக்க அடக்க முடியுமாங்கிற கேள்வி. ஏண்டா பாய்ப்பேல அவர்கிட்டயாடா எங்களுக்கே தெரியாது. இப்போ தான் கணக்கு போடுறாரு. கணக்கு எழுதி போடுறா. என் என்னென்ன கூத்தடிச்சு வச்சுருக்கான் அந்த மானிட பேலை. படைத்தேன் பூமி என்ன அழிக்க கொடுக்கல, விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கு வந்தான் கொடுத்துருக்கேன். இவன் அழிச்சு வச்சுருக்கான். இந்த ஜெம்மத்தில் ஒட்டை வலிச்சு எப்படி அள்ளி உள்ளே கொண்டு விடுமா நாங்கள் போட்டுருவோண்டா அப்படின்ட்டார். சரியா? இல்லைன்னா நோக்காட்டில் விட்டு சுண்டி அடிச்சிடுவார். அடித்து பூரா உன் ஆத்மா கொண்டு போய் அங்கே இறக்கிடுவார். எங்கே இறக்கணுமோ அவர் தான் இறக்க முடியும். அவர் தான்டா இறக்க முடியும். மானிட பேலை 108 நரம்பு பாசிக்கு எல்லாம் படைச்சி உன ஆட்டி ஓட்டி காலை 2 தூக்கிட்டு போகிறான். ஏண்டா ஒரு மானிட ஒரு ஓட்டு ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி அவன் நாற்காலி சேரில் உட்காருதான். அரசியல்வாதி 2 கையை தூக்கி கவர்மெண்ட் வழக்கிறவன் தூக்கி கும்பிடுதான். எப்படியே கையை தூக்குதான். கையை தூக்கியாச்சு தான். அடுத்து 2வது கணக்கு ஜனநாயக ஓட்டு முத்திரை போடுதானா. பஞ்சாயத்து போர்டு வார்டு எம்எல்ஏ எம்பி இவனுங்களை பூரா மந்திரி முதலமைச்சர் 2 கையை தூக்கி கும்பிடுதான். இதெல்லாம் ஒரு விளையாட்டாடா. கும்பிடுதானே என்ன தெரியுமா? பூமியை அழிக்கிறதுக்கு கும்பிடுதான். நீ கும்பிட்டேன்னா நான் பூமியை அழிப்பேன். அவன் அரசியல்வாதி கும்பிட்டா அங்கே அழிப்பேன். இதை சொல்லி கும்பிட்டு அழித்து நாசம் பண்ணி வச்சிருக்கேன். முட்டா பேல கணக்கு போட்டாச்சு. கணக்கு இட்டுட்டார். நிதியமைச்சருக்கு எஃப்ஐஆர் போட்டார். இன்னும் ஒரு ஃபிட்டு நவள முடியாது. அப்போ அந்த பேப்பர் கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிடிப்பார். அந்த கணக்கு தான் வரும். வருதா இல்லையா? ஏண்டா கண்டார வலிமை ஒருத்தன் எந்திரிச்சதும் காலை 2 பிளக்கான். அவன் பொண்டாட்டி காலைல எந்திரிச்சதும் உட்காந்து நான் பிளந்து உட்காருவேன். நீ நைட்டு வரங்குள்ள 1 கோடி 2 கோடி கொண்டு வந்து திணிங்க அப்படிங்க. அரசியல்வாதி 10,000 கோடி பூரா பேலம். காமுட்டா குதிமனுக்களா. பூமி அழிக்க வந்த குதிமனா. 2ஆம் நம்பர் தான் அம்முட்டு ஓடுது. பிதிக்கி எடுத்து போடுவார். சாணி வெளியே வந்துடும். ஒட்டாடுறா கணக்கு. முக்கால் சத்தியம். எல்லா அதிகாரிக்கு தெரியும், எல்லா அரசியல்வாதிக்கு தெரியும். எல்லாம் கூத்தடிக்க விட்டு தான் வேடு தான். கவர்மெண்ட் வேலைக்கிறவங்க 100க்கு 100 2ஆம் நம்பர் படிச்சிருக்கான்ல. படிப்பு 2ஆம் நம்பர் படிப்பு தான் கல்வி படிப்பு. அதான் சொல்லுதார். 2ஆம் நம்பர் படிப்பு தான்டா கல்வி படிப்பு அப்படி.